வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, டாடா ஏசிக்கு வர கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வர ரியர் ஆயில் சீல் தான் கம்ப்ளைண்ட்டு. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயில் லீக்கேஜ் தான் கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் வந்து நம்மளை சொன்னாங்க, வாரத்துக்கு 1 லிட்டர் ஆயில் வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நான் சரி வண்டியை விடுங்கன்னு சொல்லி நம்ம கூட சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஓஸு டைனமோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் ஆயில் எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் உள்ள வரும் ஆயில் சீல் வீக்காக இருந்துச்சு. அப்புறம் கீர் பாக்ஸ் இறக்கிட்டு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துங்க. ஸ்க்ரூ விட்டு நான் வச்சு நிம்புறங்களேன் கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக வச்சு லைட்டாக மெதுவாக ப்ரெஸ்ஸிங் பண்ணாலே அந்த ஆயில் சீல் வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திரும்பவும் வச்சு இழுத்திங்கன்னா சீல் கரெக்டாக வெளியே எடுத்துடலாம். இந்த ஆயில் சீல் இப்போ தான் அடிச்சிருப்பாங்களாட்டுக்கு கரெக்டாக சீட்டிங் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இடத்துலேருந்து ஆயில் லீக் ஆகுது. பார்த்தீங்களா? பாருங்கள், லைட் வச்சு காட்டுறேன். இது அந்த கிராங்க் ஷாஃப்ட் ஆயில் சீல் உட்கார இடம் பார்த்துங்க. இதில் தான் ஃப்ளைவீல் உட்காரும். இந்த இடத்துல தான் ஃப்ளைவீல் உட்காரும். இந்த 6 போல்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல ஃப்ளைவீல் உட்காரும். இந்த ஃப்ளைவீலை கழட்டி தான் ஃப்ளைவீல் கழட்டுறதை அடுத்த வீட்டில் காட்டுறேன். ஃப்ளைவீலை கழட்டிட்டு தான் ஆயில் சீல் அடிக்க முடியும். இது அந்த கிராங்க் ஆயில் சீலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 274 ரூபா. டாட்டா ஓஇ யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக நல்லாயிருக்கும். பிராண்டடை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே வருது கீர் பாக்ஸில் உள்ளது பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்டு யூஸ் பண்ணாதீங்க, ஓஇ வாங்கி யூஸ் பண்ணிங்க. இது கரெக்டாக அந்த ஓருங்க ரவுண்டு வச்சுங்களா, அந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக சீட்டிங் பண்ணும். இதுதான் அந்த ஆயில் சீல். இது கரெக்டாக இன்ச்சு பை இன்ச்சாக அடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக சீட்டிங் ஆகும். அந்த இடத்துல மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் கொஞ்சம் வேலை பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு கையில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் வீடியோ எடுப்பேன், ஒரு கையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியல நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடம்பாண்டு பேஸ்ட்டு போடணும். அடம்பாண்டு பேஸ்ட் எதுக்கு போடணும்னா, அது ஆயில் சீல் அடித்தது வந்து திரும்ப ரிட்டர்ன் வராமல் இருக்கும். கேப் எதுவும் சைடில் இருந்துச்சுன்னா வந்து சீட்டிங் ஆகிக்கும். அதுக்காக தான் அடம்பாண்டு யூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா அடம்பாண்டு? நான் எப்போதுமே பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. நான் க்ரே யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 3லேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு 4ல் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக சீட்டிங்காக இருக்கும், லீக்கேஜ் கரெக்டாக இருக்காது. அதெல்லாம் பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. அந்த இடத்துல யூஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியாது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பளிச்சுன்னு தெரியும். அந்த இடத்துல அடம்பாண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பிளாக் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அடம்பாண்டை நல்லா எவ்வளோ ஃபுல்லாக யூஸ் பண்ணால் ஃபுல்லாக யூஸ் பண்ணி வச்சுங்க. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினே வேலை வைக்கிற மாதிரி வந்துடும். அடம்பாண்டை யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, ஆயில் சீல் அடித்து முடித்தாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.